ஹலோ வியூவர்ஸ். பாக்யராஜ் அவர்களோட மறைவு பார்த்திங்கன்னா, ஒட்டுமொத்த திரையுலகம் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே ஒரு உலுக்கு உலுக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. எல்லாருமே பயங்கரமான சோகத்தில் தான் ஆழ்ந்துட்டு இருக்காங்க. என்னடா இது திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. போன வாரம் தான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வாரம் இருக்குங்க. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா, பாரதி ராஜா இறந்திருந்தார். இப்போ உடனே பாக்யராஜா இறந்தது யாராலையுமே ஏற்றுக்க முடியல. எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சோகத்தில் மூழ்கியிருக்காங்க. அதுவும் திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க. இன்னொரு கனெக்ட் என்னன்னா, பாக்யராஜ் பாக்யராஜோட குரு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதி ராஜா. ஸோ அவரும் இறந்துட்டார். தன்னுடைய சிஷியரான பாக்யராஜும் இறந்துட்டார் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவருடைய உடல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீட்டில் தான் வச்சுருக்காங்க. நேற்று காலையில் இறந்தார். நேற்று ஃபுல்லாக வீட்டில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி காலையில் அதிகாலை என்ன நடந்திருக்குன்னா, அவங்க வீட்டோட நாய் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாப்பிடாமல் அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னதுனால அந்த நாயை கூட்டிகிட்டு அவருடைய உடல் பக்கத்தில் வச்சுருக்காங்க. பார்க்கவே மெய் சிலுத்துருச்சுங்க. பார்த்த உடனே அதுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துகிற மாதிரி தலையை மேலே தூக்கிட்டு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு கதறி கதறி அழுதுருக்கு. அதாவது நாய் பார்த்திங்கன்னா ரொம்பவே சத்தம் போட்டு குறைச்சி அழுதுருக்கு. இதை பார்த்து அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே மெய் சிலிர்த்து போயிட்டாங்க. ஒரு நாய்ங்கிறது நன்றி உள்ளது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். நமக்கு நம்ம கூடவே இருந்தவர் இப்போ இல்லை அப்படிங்கிறது அதனால் ஏற்றுக்க கூட முடியல. எல்லாருமே நேற்று ஃபுல்லாக அழுது கொஞ்சம் அழுகாமல் தான் இருந்தாங்க. டக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த நாய் வந்தோடனே திரும்பவும் எல்லாரும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நாயை பார்த்துட்டு. அதுவும் பாக்யராஜ் பூர்ணிமா அவர்கள்லாம் அந்த நாயை பார்த்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி சோகமாயிட்டாங்க. கட்டி தழுவி அந்த நாய்க்கு ஆறுதல் சொல்கிற மாதிரிலாம் நிலைமை ஏற்பட்டது. ஸோ ரொம்பவே சோகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, ஸ்நேகன் பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவோட திரைக்கதை மன்னன் என்று ரசிகர்களால் கொண்டாடப்படும் இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜோட திடீர் மறைவு ஒட்டுமொத்த திரையுலகையும் பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பாக்யராஜோட உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக கவிஞர் ஸ்நேகன் தனது மனைவி கன்னிகாவுடன் வந்திருந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கண்ணீர் மல்க கூறிய வார்த்தைகள் அங்கிருந்தவர்களையே கலங்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடந்ததுன்னா, நேற்று இரவு 11 மணி வரைக்கும் பாக்யராஜ் சார் என்னிடம் பேசிக்கொண்டே இருந்தார். எழுத்தாளர் சங்க தேர்தலில் போட்டியிடுவது பற்றியும் அதற்கான சில விஷயங்களை பற்றியும் பேசிக்கொண்டிருந்தார். நாளைக்கு காலையில் நேரில் சந்திப்போம்னு சொல்லிட்டு போனை வைத்தார். ஆனால் இன்று அவரை இப்படி பார்க்க வேண்டிய நிலை வரும் என்று கனவிலும் நினைக்கவில்லை என்று உருக்கமாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், இப்போதான் பாரதி ராஜா சார் நம்மை விட்டு போனார். அந்த சோகம் இன்னும் எங்கள் மனசில் இருந்து போகலை. அவருடைய நினைவுகளே இன்னும் நம்மை விட்டு விலகவில்லை. அதற்குள்ள அவருடைய அன்பு சீடரான பாக்யராஜ் சாரும் இப்படி ஒரு நிலைமை வந்திருப்பது நம்ப முடியாத வேதனை அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பாக்யராஜ் தங்களுக்கு வெறும் சினிமா பிரபலம் அல்ல என்றும் குடும்ப உறுப்பினர் போன்றவர் என்றும் ஸ்நேகன் அவர்கள் ரொம்ப நெகிழ்ச்சியோடு நினைவு கூர்ந்திருக்காரு. எங்கள் குடும்பத்தில் எந்த நல்ல விஷயம் நடந்தாலும் முதல்ல நினைவு கூறுபவர் பாக்யராஜ் சார் தான். என் புத்தக வெளியீட்டு விழா முதல் வாழ்க்கையில் நான் எடுக்கும் பல முக்கிய முடிவுகள் வரை அவரிடம் ஆலோசனை கேட்பேன். அவர் ஒரு மூத்த இயக்குனர் மட்டுமல்ல, எனக்கு ஒரு நல்ல குரு. தவறிருந்தால் திருத்துவார், நல்லது இருந்தால் பாராட்டுவார். அந்த அன்பு இனிமேல் கிடைக்காது என்பதுதான் என்னால் தாங்க முடியாத வேதனை என்று கூறியபோது அவரது குரல் தழுதழுத்தது. சில நாட்களுக்கு முன்புதான் பாரதி ராஜாவின் இறுதி அஞ்சலியிலும் பாக்யராஜ் நேரில் கலந்து கொண்டு கண்ணீருடன் தனது குருவுக்கு இறுதி மரியாதை செலுத்தியிருந்தார். அப்போது அவருடன் பலரும் நீண்ட நேரம் பேசி பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருந்தனர். அந்த நிகழ்வில் சோகத்துடன் இருந்த பாக்யராஜ் சில நாட்களிலேயே இப்படி உயிரிழந்திருப்பது திரையுலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. வழக்கம் போல அதிகாலையில் நடைபயிற்சி முடித்து வீட்டிற்கு திரும்பிய அவர் திடீரென நெஞ்சு வலிக்கிறது என்று கூறியதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றாலும் மருத்துவர்களின் முயற்சி பலனளிக்காமல் அவர் உயிரிழந்தார். ஸோ ஸ்நேகன் பார்த்திங்கன்னா அவரோட நடந்த விஷயத்தை சொல்லிட்டு இருந்தார். அதே போல் சிம்பு அவங்களோட அப்பா டி ராஜேந்தர் அவர் பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். அவர் சொன்ன அந்த விஷயத்தில் ரொம்ப வேதனையோடு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி காலையில் இந்த செய்தி வந்ததும் என்னால் நம்பவே முடியல. பாக்யராஜ் இறந்துட்டார்னு சொன்னாங்க. என்னுடைய துக்கத்தை எங்கே போய் சொல்வது என்று தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி உருக்கமாக பேசி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதற்கு பிறகு சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற பாக்யராஜின் 50 ஆண்டு திரைப்பயண விழா குறித்து அவர் நினைவு கூர்ந்தார். அந்த விழாவுக்கு என்னை நேரடியாக பாக்யராஜ் தான் அழைத்தார். ஃபோனில் பேசும்போது அவருடைய குரலே தழுதழுத்தது. நாம் 2 பேரும் சமகாலத்து நடிகர்கள், சமகாலத்து இயக்குனர்கள். ஆனால் 2
2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் வேலை பார்த்ததில்லை. ஆனாலும் நீங்க என்னுடைய நல்ல நண்பர். அதனால் நீங்க வந்து என்னை பற்றி பேசணும்னு சொன்னார். நான் சமீப காலமாக எந்த விழாவுக்கும் போகவில்லை. ஆனா பாக்யராஜுக்காக மட்டும் அந்த மேடைக்கு போய் மனசார பேசினேன். இன்று ஒரு சின்ன ஆறுதல் என்னவென்றால், அவர் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடியே அவரை பற்றி எல்லாரும் பெருமையாக பேசினதை அவர் காது குளிர கேட்டு மனம் நிறைந்து சென்றிருக்கிறார் என்று டி. ராஜேந்தர் கண்கலங்கினார். அதற்கு பிறகு அவர் கூறிய தகவல் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதாவது நேற்று காலையில் சொல்கிறாங்க, நேற்று காலை 10 மணிக்கு அவர் ஒரு முக்கியமான முடிவுக்காக செல்ல இருந்தார். எழுத்தாளர்கள் சங்க தலைவர் பதவிக்கான நாமினேஷன் தாக்கல் செய்ய திட்டமிட்டிருந்தார். ஆனால் அதற்குள் மரணம் அவரை அழைத்து சென்று விட்டது என்று கூறிய அவர் தனது பாணியில் அனைவரையும் நெகிழ வைத்த ஒரு வரியையும் பேசினார். எழுத்தாளர் சங்கத்தில் நாமினேஷன் போடணும்னு இருந்தவர் யமலோகத்துக்கே நாமினேஷன் போட போயிட்டாரு போல. திரைக்கதை எழுதுவதற்காக இறைவனே அவரை மேலே கூட்டிட்டு போயிட்டாரோன்னு தோணுது என்று உருக்கமாக பேசியுள்ளார். இந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் லட்சக்கணக்கான பார்வைகளை பெற்று வருது. காலை 10 மணிக்கான திட்டமே நிறைவேறாமல் போய்விட்டதே, வாழ்க்கை ஒரு நொடியில் மாறிவிடுகிறது. டிஆரின் வார்த்தைகள் கண்களில் கண்ணீரை வரவழைக்கிறது என்று ரசிகர்கள் உருக்கமான கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். பாரதி ராஜா மறைவின் சோகம் இன்னும் மறையாத நிலையில் அவரின் சீடராக தொடங்கி தமிழ் சினிமாவின் திரைக்கதை மன்னனாக உயர்ந்த பாக்யராஜின் திடீர் மறைவு ரசிகர்களின் மனதில் நீங்காத வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கேயோ இருக்கோம், ஒரு மூலையில் இருக்கோம், நமக்கே இவ்வளோ சோகமாக இருக்குது, இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா திரைத்துறையில் நெருங்கி இருக்கவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை விட நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பூர்ணிமா பாக்யராஜ் வந்து பார்த்திங்கன்னா 2வது மனைவி தான். அவங்களுக்கு தான் 2 மகன்கள் இருக்கா, ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. மகன் பேர் தான் சாந்தனு, எல்லாருக்குமே தெரியும். மகள் வந்து சரண்யா. அவங்களும் எல்லாருக்குமே ஓரளவுக்கு அவங்கள பற்றி சீக்ரெட் எல்லாம் மறைச்சி தான் வச்சுருக்காங்க. பட் பெருசாக அவங்கள பற்றி யாருக்கும் தெரியாமல் தான் இருந்தது. பட் அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சாரோட படங்கள்லேயே உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். காரணம் என்னென்னா ரொம்ப சிம்பிளுங்க. இன்றைக்கி வந்து ஒருத்தர் இறந்தாலும் ஒருத்தர் மறைந்தாலும் அவர் வாழ்ந்த நினைவுகள், அவருடைய படைப்புகள் என்றைக்கும் கலைகள் வந்து உயிரோடு தான் இருக்கும். அப்படிப்பட்ட கலைகள் வந்து இன்றளவுக்கும் தமிழ் சினிமாவில் இருக்குது. இன்னும் எத்தனை நாள் ஆனாலும், இன்னும் எத்தனை ஜென்ரேஷன் வந்தாலும் அவருடைய படைப்புகளை பார்க்கும்போது எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இப்படிலாம் இருந்திருக்காங்களா, வா எப்படி இருக்குது, அந்த காலத்தில் இப்படிலாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நினைவு கூறலாம். ஒரு பக்கம் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க சோகமாக இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவோட கருவே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாய் செய்த செயல் தான். ஸோ அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ரொம்ப நேரமாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியே இருந்திருக்கு, கத்திக்கிட்டே இருந்திருக்கு, எது வச்சாலும் சாப்பிடல அப்படிங்கிற நோக்கத்தில் சரி அதிகாலை நேரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவர் உதவியாளர் வந்து கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் வச்சு காமிச்சிருக்காங்க அந்த நாய்க்கிட்ட. அந்த நாய் பார்த்துட்டு மேலே வானத்தை பார்த்துட்டு ஒரு மாதிரி சவுண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணீர் விட்டு கத்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மெய் சிலிர்க்க வச்சுருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இதை பார்த்துட்டு தான் பூர்ணிமா பாக்யராஜ் வந்து இன்னும் மேலும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த தகவல் உங்கள் மனதை வந்து ரொம்ப உருக்கி இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.